வணக்கம். எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த நல்ல உள்ளங்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னை அடிக்கடி திட்டி பதிவு போடும் அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு பயணத்தை தொடங்குவோம். ஒரு தடவை உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன சொன்னார்னா, நடிகர் நாகேஷ் தன்னுடைய வாரிசை சொல்லாமலே போயிட்டார். அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். நான் என் வாரிசுகளை நான் கண்ணுக்கு தெரியும். என்னைக்கு அவர்களையும் விஞ்சும் நடிப்பு திறமையை அவர்கள் உணர நேர்ந்தால் அப்போது நான் அவர்களை அடையாளப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு ரத்தன சுருக்கமாக பதில் சொன்னார். இப்போ புரிஞ்சிருக்குன்னு தெரியும். இருக்குது, என்னை விட சிறப்பாக நடிக்கிற நடிகர்கள்லாம் இருக்காங்க, பிரமாதமாக நடிக்கிறாங்க. என்னை அவர்களையும் விஞ்சும் நடிப்பு அவர்களுக்கு இருக்குது, அந்த திறமை இருக்குது அப்படின்னு அவங்க உணர நேர்ந்தால் அவர்கள் தான் என்னுடைய வாரிசுகள் என்பதை நானே அறிவிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னார். அது இப்போ எதுக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னால், இப்போ இந்த அண்மையில் இந்த திரைப்பட விருதுகள் அறிவித்தாங்கல்ல, அது ஒரு மிகுந்த ஓரவஞ்சனையும் துரோகமும் தான் நிறைஞ்சிருக்கு. அதில் பொதுவாக அந்த மாதிரி தேசிய திரைப்பட விழாக்களில் பரிசுக்குரிய விருதுக்குரிய படங்களை தேர்ந்தெடுக்கும் ஜூரி நடுவர் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு டான்ஸ் மாஸ்டரை அவர் பிஜேபியை சேர்ந்தவருங்கிறதுனால அந்த ஒன்றிய அரசு சிபாரிசு செஞ்சதுங்கிறதுனால அவரை கொண்டு போட்டு நீ படத்தை தேர்ந்தெடுன்னு சொன்னால் அவங்களால என்ன முடியும்? கிளி கிளி கிளின்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதத்தான் தெரியும். அப்படித்தான் அவங்க அந்த நடன போட்டிக்கு நடுவராக இருந்தபோது சொன்னாங்க, கிளி கிளி கிளின்னு. கொஞ்சம் தரமான ஆட்கள் அதை நான் மன்னிக்கணும், சினிமா உலகத்தை முழுமையாக தெரிந்தவர்களை. அவங்க டான்ஸில் மாஸ்டராக இருக்கலாம். இப்போ புலியூர் சரோஜாக்கா இருந்தாங்க, அவங்க ஒரு வகையான டான்ஸில் ரொம்ப வித்தகராக இருந்தாங்க. அவருடைய சீடியல் சிஸ்டர்கள்லாம் இன்றைக்கி நிறையா பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தவங்களெல்லாம் கொண்டு நீங்கள் ஒரு திரைப்பட இந்திய தேசிய திரைப்பட பட விழாவில் தேர்வுக்கு கொண்டு போய் விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவாங்க, மேலிடம் சொல்வதை கேட்பார்கள். இப்போ அமரன் அற்புதமான படம். அந்த அற்புதமான படத்தில் நடித்ததில் ஐயா சிவகார்த்திகேயனை உங்களுக்கு பிடிக்காது, ரைட். நீங்கள் தனுஷுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சிவகார்த்திகேயனை விட்டுருங்க. அந்த படத்தில் நடித்த சாய் பல்லவி இருக்காங்கல்ல, கண்ணில் அப்படியே நம்ம படம் பார்க்கும்போது சில பல காட்சிகளை நம்மளை உருக வச்சுட்டாங்க, அழ வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? ஆர்டிக்கிள் 370 அப்படிங்கிற படத்தில் நடித்த ஒரு நடிகைக்கு கொடுத்துருக்கீங்க. அவங்களும் திறமையானவர் தான். அவர்கள் யாரும் குறைவாக மதிப்பிட முடியாது. அவங்களும் பல படங்களில் நடிப்பை நிரூபிச்சிருக்காங்க, தன்னுடைய திறமையை உணர்த்தியிருக்காங்க. ஆனால் இங்கே அந்த ஆர்டிக்கிள் 370ங்கிறது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், காஷ்மீர் பற்றிய படம். அந்த காஷ்மீர் பற்றிய படத்தை நேதாஜியும் ஷேக் அப்துல்லாவும் சேர்ந்து செய்த அந்த விதிமுறையை உருவாக்கினவர் என் கோபாலசாமி ஐயங்காருங்கிறவர். அந்த ஆர்டிக்கிள் 370 நீங்கள் ரத்து செய்தார் மோடி. அந்த கதையை நீங்கள் உள்வாங்கி ஒரு படம் எடுத்தீங்க. அதில் அந்த யாமினி கௌதம் உங்களுக்கு சிறந்த ஒரு நடிப்பை கொட்டியிருந்தாங்க. என்ன நடிப்பை கொட்டியிருந்தாங்க? சாதாரண நடிப்பு தான். மற்ற படங்களை ஒப்பிடும் பொழுது அது அவ்வளோ ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியலை. யாமினி கௌதத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி மேலிடம் சொல்லிடுச்சு. சாய் பல்லவியின் நடிப்பு மறக்கடிக்கப்பட்டது, மறைத்தார்கள். இது ஒரு அநியாயம், அக்கிரமம் நடந்திருக்குங்க. வருங்காலத்திலேயாவது இந்த மாதிரி அக்கிரமம் நடக்காமல் இருக்குமானா இல்லை. இது காலங்காலமாக நடந்து வருது. காங்கிரஸ் அரசாங்க காலத்திலேருந்தே நடக்குது. உதாரணம், நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்குரிய விருதுகள் எல்லாமே தடைப்பட்டதுக்கு காரணம் காங்கிரஸில் உள்ள கோஷ்டி சண்டை. இவர் ஒரு கோஷ்டியை சேர்ந்திருந்தால் அவங்க ஒரு பரிசு கொடுக்கக்கூடிய கட்டத்தில் இருந்த அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க அவங்க ஒரு கோஷ்டியை ஆதரித்தாங்க.
ஒரு திறமையாளர் வேறறுக்கப்பட்டார்னு தான் சொல்லணும். அவருடைய திறமை வேறறுக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். ஆனால் யார் மறுக்கலையே. உலகமே இன்றைக்கி வியந்து பாராட்டுது அது அவருடைய நடிப்பை. காலங்கள் மாறும்போது அந்த ஸ்டைல்கள் மாறும். அதுக்கேற்ப இப்போ நீங்கள் புதிய நடிகர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, பிரமாதமாக நடிக்கிறாங்க. இப்போ தனுஷுடைய நடிப்பை குறை சொல்ல முடியாது, சிவகார்த்திகேயன் நடிப்பை குறை சொல்ல முடியாது, சூர்யா கார்த்தி ஆகியோருடைய நடிப்பையும் குறை சொல்ல முடியாது. எல்லாம் அந்தந்த கேரக்டர்களுக்கு ஏற்ப திறமையாக நடிப்பாங்க. இப்போ மம்முக்காவை வந்து இப்போ பிரமாதமாக செலக்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, பிரமாதமாக தானே இருந்தது, பிரமாதமான படம் தானே அது. அதே மாதிரி தமிழ்லையும் நீங்கள் வந்து அந்த ஓரவஞ்சனை இல்லாமல் ஒன்றிய அரசினுடைய சொல்ல கேட்காம அந்த நட்டுவாங்க பண்ணியிருந்தாருன்னா சாய் பல்லவிக்கு ஒரு பரிசு கிடச்சிருக்கும். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. இப்போ அதிகமாக பேசப்படக்கூடியது ஜனநாயகன். 30 நாடுகளுக்கும் அதிகமாக இந்த படம் திரையிடப்படுகிறது. அதிகமான ஸ்க்ரீன்ஸு கிட்டத்தட்ட 7000 8000 ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் போடப்படும்னு சொல்லியிருக்காரு பட அதிபர் வெங்கட் கே நாராயணா. அதாவது ஜோசப் விஜயனுடைய திரைப்பட வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு அவர் செயல்பட்டு வர்றாரு. அதைத்தான் அவர் அண்மையில் வெளியிட்டிருந்தார். நல்லது தான். நம்ம ஒரு தமிழர் ஜோசப் விஜய் இயக்கிட்டோம், உலகம் பூரா அவருடைய கொடி நாட்டப்படட்டும். ஏற்கனவே நாட்டப்பட்டவர்கள்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் முறியடிச்சுட்டு இவரும் வரட்டும். ஒரு காலத்தில் ராஜ் கபூருடைய படம் ரஷ்யாவில் பிரமாதமாக ஓடிச்சான். அதே மாதிரி இதுதான் சாதனை புரியட்டுமே. நமக்கு வேண்டியது சாதனைகள் தானே, நம்ம யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத காட்டுறது தானே. சரி, இப்போ திடீர்னு ஒரு வீடியோ படம் பார்க்கும்போது நம்ம சல்மான் கானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய உருவம் மெலிந்திருந்தது, முகம் மெலிந்திருந்தது, முகம் மாறி கிடந்தது. என்னையா இந்த மாதிரி ஆயிட்டாரு, அவருக்கு என்னையா வந்துச்சு, கல்யாணமாகாத ஆள் தானே, படங்களில் என்னெல்லாம் இளைஞராக ஃப்ரெண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார், அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இது அப்படின்னா அவருக்கு சூசைட் நோய் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய்க்கு பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நோய் வந்தால் தற்கொலை செய்யக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உண்டாக்கிவிடுமா, அவ்வளவு கடுமையான நோய். இந்த நோய் அவருக்கு எப்போ உணர தொடங்கினார்னு சொன்னால் 2007 பார்ட்னர் பட ஷூட் நடந்தது. லாரா தத்தாவுடைய முடியை அப்படி தடவும் போது, லாரா தத்தா வந்து முடியை தடவும் போது அவருக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. முகத்தில் எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் வலி தாங்க முடியலை. அவரால் காலம்புற டிஃபன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆம்லெட்டை சாப்பிட 1.5 மணி நேரம் ஆகுமா. அந்த அளவுக்கு வலி அவரை பின்னி எடுத்துடும், கைகாலெலாம் அதிக அளவில் செயல்பட முடியாமல் இருக்கும் அப்படின்னு அந்த வியாதியை பற்றி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து வியாதியை பற்றி ட்ரைஜிமினல் நியூராலஜியா அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பு சம்பந்தமான வியாதி. அது முகத்தில் கண், காது, வாய், செவி இந்த மாதிரி இடங்களில் தான் அது ஃபார்ம் ஆகும் போல இருக்குது. இவர் அமெரிக்காவில் போய் 8 மணி நேரம் முகத்தில் ஸ்க்ரூ போட்டு அது வழியாக அந்த கதிர்வீச்சு நடத்தி அவருக்கு சிகிச்சை அளித்தாங்க. கதிர்வீச்சு வந்து குணமாகி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி 7-8 வருஷம் அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் மீண்டு வந்தார். ஆனால் அந்த நோய் மீண்டும் அவரை தாக்கி இருக்கிறது. இதுக்கு சிகிச்சை இருக்கா ஆகிய இப்போ நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பழைய நோய் மறுபடியும் வராது அப்படிங்கிறதுக்கு உறுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை நினச்சா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல நடிகர் சல்மான் கான்னா அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க.
உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கிறாரு. பிக் பாஸ் வந்து இன்னும் சூப்பராக அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அத்தகைய மனிதனுடைய அண்மைக்கால அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக இருந்தது, தாங்க முடியலை. இப்போ அதுக்கான சிகிச்சைகளில் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் வரணும் அப்படிங்கிறது தான் நமது ஆசை. ஆண்டவனை நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? சொல்லுங்கள். இந்த நோய் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. இந்த வலி என் எதிரிக்கும் வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு அவர் வலியினால் பாதிக்கப்பட்டிருந்தார். இன்னும் அது என்னங்க, ஒரு 4-5 மணி 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த வலி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன, அதுக்கு என்ன இது பண்ணுறது? அந்த மனிதனை நம்ம வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இப்போ இளையராஜா வந்து நிறைய படங்களுக்கு இப்போ நிறையா இசையமைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ தட்டு வண்டின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு இப்போ இசையமைக்க தொடங்கிட்டார். அந்த படம் வந்து மாஸ்டர் ராகவனுங்கிற ஒரு சின்ன பையன் நடிக்கிறார். விஜய் பாஸ்கர் தான் டைரக்ஷன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. நல்ல படமாக இருக்கும். ஏன்னா நல்ல படம், சிறந்த படம் அப்படின்னா தான் இளையராஜா ஹார்மோனிய பெட்டியிலே கை வைப்பார். இல்லைன்னா போயா அப்படின்னு சொல்லிடுவார். பணத்துக்காக ஆசைப்பட்டு அவர் படம் பண்ணுறவர் இல்லை. கதை சிறப்பாக இருக்கணும், அதில் தன்னுடைய இசையும் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடக்கூடியவர் தான் இசைஞானி. அடுத்து இப்போ அவர் யாருக்கு படம் பண்ணுறாருன்னா, கார்த்திக் சுப்புராஜுக்கு ஒரு படம் பண்ண போகிறாரு, மாரி செல்வராஜுக்கு ஒரு படம் பண்ண போகிறாரு. பாக்கெட் நாவல் அப்படின்னு ஒரு படம், விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற படம். நம்ம தியாகராஜன் குமாரராஜா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த இவ்வளவு இருக்குது கையில். அவரும் ரொம்ப வேகமாக தான் இளைஞர்கள், மற்ற இளைஞர்களுக்கு ஈடு கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இதை சொல்லணும். அடுத்து இப்போ இந்த செய்தி நான் உங்கள்கிட்ட வாசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு கலாட்டம் நடந்து, இந்த மாணவர்கள் போராட்டம் தாங்க. இந்த மாணவர்கள் போராட்டம்னா போலீஸ்காரர்களுக்கு அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கவே வேணாம். நான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சார்ஜ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டதான் உத்தரவு கிடைச்ச உடனே அந்த லத்தியை சுழட்டிக்கிட்டு அடிப்பாங்க பாருங்கள். கண்ணு மண்ணு தெரியாமல் அடிப்பாங்க. மண்டை பிளந்து தண்ணி ரத்தம் சிவத்தில் தெரிஞ்ச காட்சிகளெல்லாம் நான் பார்த்தேன். அதே மாதிரி டெல்லி சந்தர் மந்திரில் இந்த நீட்டு தேர்வை லீக்கானதை எடுக்கணும், அப்புறம் சில உள்ள கோரிக்கைகளுக்காக அவங்க போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க மாணவர்கள். அவர்கள் வெறிகுண்டு தாக்கி இருக்கிறது காவல்துறை. அதுக்கு ஆர்டர் யார் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழியாக தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்கும். இன்றைக்கி வந்து ராஜீவ்காந்தியும் பிரியங்கா காந்தியும் போராட்டம் நடத்தும்போது மோடி வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை குண்டுகட்டாக கட்டி நிறைய அந்த காங்கிரஸ்காரர்கள் மொட்டை காங்கிரஸ் எம்பிக்களையும் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அநேகமாக அந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கிறதுனால அவங்க அநேகமாக விட்டுருவாங்க. இருந்தாலும் ஒரு மாணவர்கள் எழுச்சியை அப்படி குண்டாந்தடி கொண்டு அடக்கிறது ரொம்ப மோசமான காரியம். அதெல்லாம் இறக்க அரக்கத்தனம். இதை நம்ம பார்வதி திருவோது வந்து கண்டிச்சிருக்காங்க, நம்ம ரேவதி கண்டிச்சிருக்காங்க, அர்ஜித் சிங், ஹியூமா குரோசி, அப்புறம் பிரகாஷ்ராஜ் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றார். அவர் இவங்களெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இதில் வேறு யாராவது இந்த கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னா, இந்த ரேப் பாட்டு போடுவார்ல, அவர் தான் சட்டசபைக்கு போய் ஒரு போராட்டம் நடத்துகிற மாதிரி நடத்தி கைதாகிருக்கார். அவர் இந்த மாணவர்கள் தடியடியை கண்டித்து தான் அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரையும் போலீஸார் ரொம்ப குண்டுகட்டாக கட்டிட்டு தூக்கி போகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது இனியும் தொடரக்கூடாது. நம்ம அரசாங்கம் இந்த போலீஸ் தடியடி, எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது, இதை பற்றி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. இனிமேலாவது சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம் நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.